வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சாமை அரிசி சாலடை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாமை அரிசி சாலடை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்: பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கிறேன், இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன், தக்காளி 1 எடுத்துருக்கிறேன், வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன், கேரட் 1 எடுத்துருக்கிறேன், ப்ளூ கலர் கோஸ் 1 எடுத்துருக்கிறேன், அப்புறம் அவல் 1 எடுத்துருக்கேன் 1 கப்பு, அப்புறம் சாமை அரிசி 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சாமை அரிசி கழுவிட்டு ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். சுவையான டேஸ்டான சாலடை பண்ணுறதுக்கான தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன காய்கறி கட் வச்சுக்கணும்: ப்ளூ கலர் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், கேரட் துருவி வச்சுருக்கிறேன், அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் 1 கொத்து. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் சாமை அரிசி வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அதை எடுத்துருவோம். சாமை அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா, சாமை அரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் அவல் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் ஒரு 4 ஐட்டம் எடுத்துருக்கிறேன். அதேபோல் சீரகத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சாலடை பண்ணுறதுக்கு சாமை அரிசியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாமை அரிசி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதே போல் அவலும் கொட்டிக்கிறேன், அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவலும். அதுக்கப்புறம் கோஸ், ப்ளூ கலர் முட்டைக்கோஸு. இப்போ அது கூட கேரட்டும் போட்டுக்கிறேன் வெஜிடபிள். இப்போ அதே போல் வெங்காயமும் போட்டுக்கிறேன் அது கூட. அதே போல் தக்காளியும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மிளகாத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், அது உப்பு எல்லாமே ஒன்றா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் மேலே போட்டுக்கிறேன். இப்போ ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான வெஜிடபிள் சாலடு பண்ணியிருக்கேன். அதே சாமை அரிசியில் பண்ணியிருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான சாமை அரிசியில் பண்ணியிருக்கிறேன். ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சாமை அரிசி சாலடை வெஜிடபிள் சாலடை பண்ணியிருக்கிறேன். அதே போல் காய்கறிகள் போட்டிருக்கேன். அதே போல் ஹெல்த்தியான ஆரோக்கியமான காய்கறிகள், அதே போல் சாமை அரிசி நல்லா வேக வச்சு போட்டிருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மேலே அழகு பண்ணியிருக்கிறது பன்னீர் ரோஸ் போட்டிருக்கேன். அழகான வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தி ஆரோக்கியமான. அதே போல் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். அதே போல் கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை மேலே தூவியிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். இதெல்லாமே ஹெல்த்தியான ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள், காய்கறிகள் போட்டு செஞ்சுருக்கிறேன். ஹெல்த்தியான சுவையான டேஸ்டான ஆரோக்கியமான சாமை அரிசி சாலடு ரெடி.